நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து நமக்கு ஆதரவு கொடுக்கும் அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் நமது அன்பான வணக்கம். வெல்கம்ஸ் டு அவர் சேனல். நம்ம சேனலில் நாம் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி அருமையான ஒரு மீன் குழம்பு. மீன் குழம்பு நாம் எப்போவும் நார்மலாக வைக்கிறதான். ஆனால் இன்றைக்கி நான் சொல்கிற மெத்தடில் வச்சு பாருங்கள். யாருமே ஹோட்டலில் போய் சாப்பிட மாட்டாங்க. எல்லாருமே அடிக்கடி இந்த மீன் குழம்பு வைக்க சொல்லி வீட்டில் உங்களை தொந்தரவு பண்ணுவாங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், மீன் குழம்பு எப்படி வைக்கலான்னு இப்போ வீடியோக்குள்ளே போவோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப். குழம்பு வைக்க அடுப்பில் சட்டியை வச்சுட்டோம். சட்டி நல்லா காஞ்சிருச்சு. மண் சட்டியில் குழம்பு வச்சா ரொம்ப நல்லா இருக்கும்னு தான் நான் இன்றைக்கி மண் சட்டியில் வைக்க போகிறேன். உங்கள்கிட்ட மண் சட்டி இருந்தால் நீங்களும் அதையும் யூஸ் பண்ணுங்கள். அடுத்ததாக 100 மில்லி நல்லெண்ணெய் ஊற்றியிருக்கேன். எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போது இதில் 1 ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்குவோம். வெந்தயம் நல்லா வெடிக்கட்டும். வெந்தயம் நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போது இதில் கருவேப்பிலை சேர்த்துக்குவோம். இது கூடவே 15 சின்ன வெங்காயத்தை நைஸாக அரைஞ்சி சேர்த்துக்குவோம். இப்போ இதை நல்லா வதக்கிக்குவோம். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினோன்னே இது கூடவே நாம் 5 தக்காளி பழத்தை நைஸாக அரிஞ்சு சேர்த்துக்குவோம். நான் தக்காளி பழத்தையும் சேர்த்துட்டேன். மறுபடியும் நல்லா வதக்கி கொடுத்துக்குவோம். தக்காளியை நல்லா வதக்கிக்குவோம். நல்லா வதங்கட்டும். வதங்கிறதுக்கு இதில் 3/4 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்குவோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தக்காளி எந்த அளவுக்கு வதங்கி வந்திருக்குன்னு சொல்லிவிட்டு இந்த ஸ்டேஜில் நாம் உப்பு போட்டோம்ல, அந்த ஸ்பூனால் 6 ஸ்பூன் மல்லிப்பொடி, 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 3 ஸ்பூன் மிளகாத்தூள் எல்லாமே வீட்டில் அரைச்சது, அதை சேர்த்துக்கலாம். அதை சேர்த்து ஒரு தடவை நல்லா கிளறிட்டுருவோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சிம்மில் வச்சு இந்த மாதிரி பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். 2 நிமிஷம் நல்லா வதங்கிடுச்சு. இதில் 1 லிட்டர் தண்ணியில் 75 கிராம் புளியை ஊற வச்சு கரைச்சி எடுத்து வச்சுக்கிறேன். இப்போது இந்த கரைசலை நாம் வதக்கின தக்காளி வெங்காயத்தோடு சேர்த்துக்குவோம். இப்போ இதை அப்படியே ஒரு தடவை கலக்கி விட்ருவோம். குழம்பு நமக்கு இந்த அளவுக்கு இருக்குது. இது நல்லா ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். இப்போது ஹை ஃப்ளேமில் வச்சு குழம்பை கொதிக்க விடுவோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மீன் குழம்பு எப்படி கொதிக்குதுன்னு நல்லா கமன்னு நல்ல வாசனையோடு இருக்குது. இப்போது இதில் 4 பீஸ் மாங்காய் துண்டை போட்டுருவோம். மாங்காய் சேர்த்து நல்லா வேகட்டும். மாங்காய் போட்டு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள், நமக்கு மீன் குழம்பு இந்த அளவுக்கு தயாராகிடுச்சு. மாங்காய் நல்லா வெந்துருச்சு. இனிமேல் நம்ம மீனை சேர்த்துக்குவோம். மீன் குழம்பு வைக்கிறதுக்கு நான் 1 கிலோ வெள்ளைப்பொடி வாங்கி நல்லா சுத்தம் பண்ணி 4 தடவை கழுவிட்டு இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போது இந்த வெள்ளைப்பொடியை நம்ம குழம்புல சேர்த்துக்குவோம். இதே மாதிரி எல்லா வெள்ளைப்பொடியும் உள்ளே சேர்த்துருவோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் இதில் எல்லா வெள்ளைப்பொடியுமே சேர்த்துட்டேன். ஒரு 3 நிமிஷம் மட்டும் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்கட்டும். அது போதும். ஏன்னா இந்த மண் சட்டியே சூடாக இருக்கும். மீன் ரொம்ப நேரம் வந்தால் உடஞ்சி போயிடும். அதனால் கரெக்டாக ஒரு 3 நிமிஷம் மட்டும் நல்லா வேகட்டும், கொதிக்கட்டும். அப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீன் குழம்பு 3 நிமிஷத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி ரெடி ஆகிடுச்சு.
நாம் இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம். மீன் குழம்பு வைக்கிறதுக்கு முன்னாடியே நான் அந்த மாதிரி மீன் வறுத்து எடுத்து வச்சுட்டேன். நம்ம வீட்டில் இறாலும் வறுத்துருக்கோம், கூடவே மாம்பழ பீஸ். மீன் குழம்பு வச்சோன்னே மீனெல்லாம் இந்த மாதிரி தனியாக எடுத்து வச்சுருங்க, இல்லைன்னா மீன் கரைஞ்சி போயிடும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்லாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மீன் குழம்பு அருமையாகவும் அட்டகாசமாகவும் ரெடி ஆகிடுச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் கொடுத்துருங்க. உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டை சொல்லுங்கள். மீண்டும் ஒரு ருசியான வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் பாய்.